வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். எதை பேசுவது? நான் அடிக்கடி சொல்ற மாதிரி எல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்ப நான் எதை பேசினாலும் அதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ற மாதிரி தான் இருக்கணும், வேற வழி இல்லை. ஆனா சில பல உண்மைகளை மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டிய கட்டாயத்துல தான் நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு வேகமான வாழ்க்கை முறையில ஒரு தவறான வாழ்க்கையை நம்ம அறியாமலே தேர்ந்தெடுத்து நீண்ட காலமா வாழ்ந்துட்டு, அது தவறு என்று கூட தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை என்று எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கு. திருப்பி திருப்பி இந்த எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் பாங்க இல்லையா? அது மாதிரி மனிதனுடைய மனசு ஒரு கல் நெஞ்சு போல இறுகி போச்சு, குறுகியும் போச்சு. அப்போ அந்த மனசுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி 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 சில மாதங்கள் ஆகலாம், அல்ல சிலருக்கு நேரம் ஆயிருக்கலாம். அந்த மனம் இலகி இருக்கும், கொஞ்சம் விஷாலமா ஆயிருக்கும், திறந்தும் இருக்கும். பலருக்கு இல்லை, இன்னும் ஆகலை. யாருக்கு ஆயிடுச்சு யாருக்கு ஆகலைன்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஆகவே பழையபடி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்ல வேண்டியது கட்டாயம் எனக்கு இருக்கு. அன்பர்களே, என்ன நினைவுபடுத்துகிறேன்? இறைவனே நானாக இருக்கிறது, தத்துவமசி. இது வேதத்துல ஒரு ஆழமான வசனம். தத்துவமசி, அதுவே இதுவாக இருக்கிறது, அல்லது அதுவே நீயாக இருக்கிறது. அந்த அது என்று சொன்னது எதை? அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கல. அது சம்திங் இல்ல, நாம புரியுதுக்காக இறைவனே நீயாக இருக்கிறது, நானாக இருக்கிறது, எல்லாமாக. சரி, இப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆச்சு? இப்போ சொல்லுங்க. இது தெரிஞ்சுக்கிட்டதுனால நாம இறை சக்தியை பெற்றுட்டோமா? அச்சத்தை தவிர்த்துட்டோமா? கவலையை ஒழிச்சிட்டோமா? அல்ல சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னா இல்லைங்கிறது தான் பொதுவான பதில். அப்போ அதுவே நானாக இருக்கிறது என்பது ஒரு ஏட்டு சுரக்காய் போல. ஏட்டுல சுரக்காய்ன்னு எழுதுனா பசி ஆறுமா? சுரக்காய் வாங்கிட்டு சமைச்சு சாப்பிடணும் இல்லையா? அது போல அதுவே நானாக இருக்கிறது சொன்னதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. அதை நாம இன்னும் ஆழமா புரியணும், உணரணும். முக்கியம் என்னன்னா ரியலைசேஷன். அதுதான் நானாக இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ இதுக்கு என்ன வழி என்கிற போது நான் சொல்றேன் ஒரு சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள. இப்போ நம்மிடம் இருப்பது உடல் மனம் என்ற இரண்டு கருவிகள். இந்த ரெண்டு கருவியை இயக்கக்கூடிய சக்தி தான் உயிர் சக்தி. உயிர் சக்தி என்பது அடிப்படை சக்தி, உடலையும் இயக்குது, மனதையும் இயக்குது. சரி, பொதுவா நாம என்ன சொல்லுவோம்? மனம் என்பது மாயை. மைண்ட் இஸ் மித். மனம் ஒரு மாயை. நிறைய பேசிடுவோம் அதை பற்றி. அப்புறம் மனமற்ற நிலை. மனமற்ற நிலையில தான் உண்மை உணர்வு கேட்டோம் என்றெல்லாம் மனதை பற்றி சொல்றோம். ஆனா இன்றைக்கு நான் ஒண்ணு அழுத்தமா பதிவிட விரும்புகிறேன். மனம் மாயை இல்லை. என்ன சார், போன வாரம் நீங்க தானே மனம் மாயைன்னு சொல்றீங்க? ஆமா சொன்னேன், மாயைன்னு எடுத்துக்கிடலாம். ஆனா உண்மையில் மனம் மாயை இல்லை. எது மாயை என்றால் எண்ணங்கள் தான் மாயை. மனம் உண்மை,
எண்ணங்கள் மாயை. பாருங்க, திருப்பி சொன்னதுதான் சொல்றேன், ஆனா திருத்தமா சொல்றேன். எண்ணங்கள் மாயை. மாயைன்னு சொன்னா மாறிக்கொண்டிருப்பது மாயை, மாறாது இருப்பது உண்மை. அப்ப மனம் உண்மை என்றால் மனம் மாறுது இல்லையா? எல்லாரும் மனம் மாற்றத்துக்கு உட்பட்டது. நேற்று ஒரு மனம், இன்னைக்கு ஒரு மனம் அப்படின்னு சொல்றோம். மனம் மாயேன்னு எல்லா இடத்துலையும் சொல்றாங்க, பெரியவங்களாம் சொல்றாங்க, நானும் சொல்றேன், எல்லாரும். ஆனா இங்க என்ன ஒரு சின்ன திருத்தம், இந்த மனம் என்று சொல்லுது எண்ணங்களை தான் மனம்னு பேச்சு வழக்குல சொல்லிக்கிட்டே வா. மனம் வேறு எண்ணங்கள் வேறு இல்லை, எண்ணங்கள் தான் மனம் அப்படி பொருட்களை சொல்லும் போதுதான் மனம் மாயை. ஆனா உண்மை என்னன்னா மனம் வேறு எண்ணங்கள் வேறு, மனம் வேறு எண்ணங்களின் வேறு. ஆனா பேச்சுல என்ன சொல்லுவோம், எண்ணங்களின் தொகுப்பு ஓட்டம் மனம் எனப்படும். இது எல்லாமே எதையோ ஒன்று புரிய வைக்கிறதுக்காக வார்த்தைகளை பயன்படுத்துறோம், மொழி பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த மாதிரி தவறு வருது. அப்ப இதை திருத்தி புரிந்து கொள்வதற்கு நான் சில பல வாரங்களுக்கு முன்பு உங்களோடு பேசுகிற போது ஒரு உதாரணம் சொன்னேன், அதை நினைவுபடுத்துங்க. ஆறு, ரிவர். ஆறுனா என்ன ஞாபகப்படுத்துங்க. தண்ணி இருந்தாலும் ஆறு, இல்லைனாலும் ஆறு. ஆத்துல தண்ணி வந்துருச்சான்னு பாரு, சொல்றோமா இல்லை? அப்ப தண்ணி வேறு, ஆறு வேறு. ஆத்துல தண்ணி ஓடலாம், வரலாம், போகலாம், வராமே இருக்கலாம். அப்ப வருவதும் போவதும் தண்ணீர், எப்போதும் இருப்பது ஆறு. அப்ப ஆறு உண்மை, தண்ணி மாயை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு சில வாரங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மனம் என்பது ஆற்றுக்கு ஒப்பும், எண்ணங்கள் என்பது தண்ணீருக்கு ஒப்பும். அப்ப மனதுல எண்ணங்கள் வருது போகுது, மனம் எப்போதும் போலவே இருக்கு. ஆனால் எண்ணங்கள் இல்லாத மனம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியல, அதனால குழம்பிட்டு இருக்கு. இப்ப நம்முடைய முயற்சி என்னவாக இருக்கணும்? இப்ப எண்ணங்களோடு இருக்கோம், மனசுன்னு சொல்றோம். நான் பேச்சில் சொல்லிட்டேன், இல்லை எண்ணங்கள் வேறு மனசு வேறுன்னு சொல்லிட்டோம். இது எப்போது உணர்ந்து அறிய முடியும் என்றால் எண்ணங்களற்று இருக்கிற போது. தண்ணி இல்லாத ஆறு, எம்டி ரிவர். அது மாதிரி எம்டி மைண்ட். அப்போ மைண்ட் இருக்கு, எம்டியா இருக்கு. அப்போ மனம் எப்போது இருக்கு, எண்ணங்களோடும் இருக்கு, எண்ணங்கள் அற்று இருக்கும். அந்த எண்ணங்கள் அற்று இருக்கிற மனதை தான் நாம உணரணும். அதுதான் தியானம், தற்சோதனை, சமாதானம், சமநிலை எல்லாமே சொல்றோம். அப்போ அதெல்லாம் செய்து ஒரு சமநிலைக்கு வந்துட்டோம், சீர்திருத்தம் ஆயிடுச்சு, மனசுல ஒரு குற்றமும் இல்லை, குறையும் இல்லைங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது கண்ணை மூடுனா ஒரு 2-3 நிமிடத்துல எண்ணங்கள் ஓடுதா இருக்குதா ஒண்ணுமே தெரியாது. எண்ணங்கள் அற்ற நிலை அடையும். அந்த எண்ணங்கள் அற்ற நிலைதான் சுத்த மனம். மனம் இருக்கு, அதாவது அந்த மனதுல எண்ணங்கள் இல்லாததுனால எனது என்றோ நான் என்றோ எழுச்சி இருக்க, அடக்கம் இருக்கு, மனம் அடங்கி இருக்கு. அந்த இடத்துல என்ன அனுபவம் ஏற்படுது அப்படின்னா, முதல்ல உணர்வு, சுய உணர்வு. இதுவரைக்கும் இருக்கிற உணர்வெல்லாம் புலன் உணர்வு, பொருள் தொடர்பு, ஐயறிவு, அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்ற ஐயறிவு புலன்கள் வாயில், அதை சார்ந்த எண்ணங்களின் ஓட்டம். இது இயல்பா நடந்துட்டு இருக்கு. இப்போ எண்ணங்கள் இல்லையா, அப்போ ஐ உணர்வு இல்லை. ஐ உணர்வு இருந்தா எண்ணங்கள் இருக்கும், எண்ணங்கள் இருந்தா ஐ உணர்வு இருக்கும். இப்போ எண்ணங்கள் இல்லை, ஐ உணர்வு இல்லை. ஆனா ஒரு உணர்வு தட்டுது. அது என்ன உணர்வு? அந்த உணர்வுக்கு பொருள்தன்மை இல்லை. 5 புலன் உணர்வுக்கு பொருள்தன்மை உண்டு, இங்க பொருள்தன்மை இல்லை, வெறும் உணர்வு மட்டும். அது என்ன சொல்லுவோம், இருப்பு உணர்வு, இருப்பதின் உணர்வு. எது? அது. அவர் சொன்ன அதுவே நீயாக இருக்கிற, அது எதுன்னு சொல்லல, அது ஏன்னா சீக்ரெட், ரகசியமான ஒன்று. இப்போ அந்த இடத்துல எண்ணங்களற்ற நிலையில் உணர்வு இருக்கு, அதான் மனதினுடைய அடித்தளம். அந்த உணர்வு
இருப்பதின் உணர்வு அல்லது இருப்பு உணர்வு. இருப்பு அசைவற்ற சிவ உணர்வுன்னு வைங்க, இருப்பற்ற உணர்வு. அது அந்த நிலையிலேயே இருக்கிறோம் இல்லையா, அது ஆங்கிலத்துல பிரசன்ஸ். உள்ளது, உள்ளேன், இருக்கிறேன். நான் இருக்கிறேன் அல்ல, இருக்குது, இருக்கிறேன்னு கூட சொல்லலாம். இருக்குது உணர்வு இருக்கு. அந்த உணர்வுக்கு அடையாளங்கள் இல்லை, சாயங்கள் இல்லை, சுத்த உணர்வு. அது கொஞ்ச நேரம் இருக்கும்போது ஒரு அனுபவம் என்னன்னா, எல்லையற்று இருப்பதாக ஒரு அனுபவம். அப்ப அதை என்ன சொல்றோம்? முழுமை உணர்வு. முதல்ல இருப்பு உணர்வுன்னா, இப்போ ஒருபடி மேல போய் முழுமை உணர்வுன்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? முழுமை இருக்குது, முழுமை இருப்பு உணர்வு. இதுதான் இயற்கையினுடைய முடிவு, அந்தம். இப்ப கதையை பாருங்க. ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, எது ஆதி? சுத்தவெளி. அந்த சுத்தவெளிக்கு தன் உணர்வு உண்டுமானா கிடையாது. ஆதிக்கு தன் உணர்வு இல்லை, தன்னை பற்றி எதுவுமே அதுக்கு தெரியாது. ஆனால் அது எழுச்சி பெற்று பஞ்சபூதங்களாகி, ஜீவ இனங்களாகி, மனிதனாகி, மனிதனிடம் உணர்வாகி, அப்புறம் அது எண்ணங்களாகி ஓடிட்டு இருக்கு. அப்போ பரிணாம வளர்ச்சியில இறுதியாக வெளிப்பட்டிருப்பது மனித உடலில் மனித மனம். மனம்தான் இறுதி வெளிப்பாடு. நல்ல கவனிக்கணும். இயற்கையினுடைய இறுதி வெளிப்பாடு மனித மனம். The peak of evolution is human mind. ஆனால் அந்த மனம், அந்த மனதை எண்ணங்கள் மறைத்து கொண்டிருக்கு. எண்ணங்கள் மறைத்து கொண்டிருக்கு. மனம் மறைக்கப்பட்டிருக்கு, மறைபொருளாக இருக்கு. ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்? எண்ணங்களை மனம்னு புரிஞ்சதுனால அதுக்கப்புறம் ஒன்றும் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுக்கல. இப்ப தொடர் ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிக்கிறோம்? எண்ணங்கள் மனதை மறைக்குது. மனம் அடித்தளமாகவும் எண்ணங்கள் மேல்தளமாகும். மனம் லேட்டட், எண்ணங்கள் பேட்டட். அதாவது பாத்திரத்துல பால் இருக்கு, மேல பாலாடை பரவி இருக்கு. இந்த பாலாடை பாலை மறைக்குது. பாலாடை என்னன்னு சொல்றோம்? பேட்டட். பாலை என்ன சொல்றோம்? லேட்டட், அடித்தளம், அது மேல்தளம். அதே மாதிரி மனம் அடித்தளமா இருக்கு, என்னன்னு இப்ப தெரியல. எண்ணங்கள் அதை மறைச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து எண்ணங்கள் ஓடி 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 மனதை மறைக்குது. நாமளும் நீண்ட காலத்துல பழக்கத்தினால இந்த எண்ணங்களோடு கூடி இருக்கும் பாருங்க, அதை மனம்னு சொல்லி. ஒரு சின்ன திருத்தம். மனம் வேறு, எண்ணங்கள் வேறு. ஆறு வேறு, தண்ணி வேறு. இப்ப எண்ணங்கள் மனதை மறைக்குது. இப்போ மனம் என்றால் என்ன என்று அறிய வேண்டுமானால் எண்ணங்களற்று இருக்க கற்றுக்கொள்ளும். எண்ணங்களற்று கற்றிருக்கிற போது மனம் என்பது முழுமை பொருளாக காட்சியளிக்கும். உணர்வோடு கூடிய முழுமை உணர்வு. இதுதான் முற்றறிவு, பாலறிவு என்றெல்லாம் தமிழ்ல சொல்றோம். முற்றறிவு, முழுமையான அறிவு, தெளிவான அறிவு. அங்க என்ன உணர்றோம்? முழுமை உணர்வு. இதுதான் அந்தம். சுத்தவெளி ஆதி, மனித மனம் அந்தம், முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல ஒண்ணு இல்லை. இந்த அந்தமே ஆதியும். ஆனால் ஆதியாக இருக்கிற போது உணர்வு இல்லை. அந்தத்தில் மனதில் உணர்வு தட்டு. என்ன உணர்வு? முழுமை உணர்வு. இப்ப நான் எப்படி இருக்கேன்? முழுமையா இருக்கு. முழுமை உணர்வு. மீண்டும் எண்ணங்களாக வரும்போது அங்க ஆராய்ச்சி வரும். இப்ப அந்த மனம் இருக்கே, எண்ணங்களோடு ஓடக்கூடிய மனம், அதனுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு, தன்னுடைய முழுமை உணர்வு அனுபவித்துக் கொண்டு சிந்திக்க ஆரம்பிக்கும். இது எண்ணங்கள் அல்ல, எண்ணுதல். தமிழ்ல ஒரு சின்ன திருத்தம். இது எண்ணங்கள் அல்ல, எண்ணுதல், சிந்தித்தல். என்ன சிந்திக்குது? மனம்னா எண்ணங்கள் தான். எண்ணங்கள் என்பது நம்மகிட்ட இருக்கிற பதிவினுடைய பிரதிபலிப்பு. நாம புலன்கள் வாயிலாக பெற்ற இன்ப துன்ப அனுபவங்களின் பதிவும் சூழலை தூண்டுதலுக்கு ஒப்ப பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்பு தான் எண்ணங்கள்.
அது மனம் அல்ல. பதிஞ்சது பிரதிபலிச்சா எண்ணங்கள். மனதுல பதிவு இல்லை. நிறைய நான் குழப்பறது மாதிரி இருக்கும், முரண்பாடு மாதிரி இருக்கும். ஏன்னா ஆழ்ந்த ஆராய்ச்சியில நான் சொல்றேன், மனம் என்பது பதிவு அற்றது. இட் இஸ் அன்டச்சபிள் மைண்ட். அப்ப எண்ணங்கள் அதை மறைச்சி மனம் இருக்க தெரியாம. இப்போ வேற மாதிரி ஒன்று சொல்றேன். ஒரு டேபிள் இருக்குங்க வீட்டுல, அது சுத்தமா தொடைன்னு சொல்றாங்க. வார்த்தையை பாருங்க, சுத்தமா தொடை. சுத்தப்படுத்துன்னு சொல்றாங்களா, சுத்தமா தொடைன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த டேபிள் கண்ணாடி, ஒரு டார்க் கலர், அதுல நிறைய டஸ்ட் நிரம்பி இருக்கு. ஸோ அந்த கண்ணாடியினுடைய ஆக்சுவல் நிறம் தெரியல, ஏன்னா அந்த டஸ்ட் மறைச்சிட்டு இருக்கு. இப்போ அதை தொடச்சிட்டா அது சுத்தமாயிடுச்சு. எது? இப்போ டேபிள் சுத்தமா இருக்கு. அப்போ அசுத்தம்னா என்ன? இந்த வார்த்தையில என்ன ஒரு ஜாலம்னா, சுத்தம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுது. சுத்தம் அசுத்தம். சுத்தம் அல்ல, அழுக்குன்னு சொல்லலை. ஏன்னா அந்த எதிர்பதத்துல குழப்பிடுவோம். சுத்தம் அசுத்தம். அசுத்தம்னா அழுக்குன்னு அர்த்தம் இல்லை, சுத்தம் இல்லை, வேற ஏதோ ஒண்ணு மேல இருக்கு. அது டஸ்டாவும் இருக்கலாம், மலர்களாகவும் இருக்கலாம். மல்லிகை பூ போட்டு டேபிளை ஃபுல்லா பேக் பண்ணிட்டீங்க, இப்போ டேபிள் தெரியல, டேபிளுடைய சுத்த நிலை தெரியல, அது அசுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா மாசுபட்டிருக்கு. எதுவா? மலர்களா? மலர் டஸ்டா? இல்லை. அப்ப இதுல என்ன சொல்றோம்? டஸ்ட்னு எதுவும் இல்லை, ஒண்ணு இருக்கு, அதை ஒண்ணு இன்னொன்னு மறைக்குது. மறைப்பதை மாசு என்றும், மறைக்கப்பட்டதை சுத்தம் என்றும். சுத்தம் மாசு. இப்ப மனம் இருக்கு, மனதுல மாசு இருக்கு. மாசுனாங்க என்ன? எண்ணங்கள். அந்த மாசு என்ற எண்ணங்கள் மனதை மறைக்குது. இப்ப அந்த மாசை நீக்கணும், அதாவது எண்ணங்களிலிருந்து விடுபடணும், எண்ணங்களை எடுக்கணும். இதான் வள்ளுவர் மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண். அனைத்து அரண்னா அதான் டோட்டாலிட்டி, முற்றறிவு. ஆகுல நீர பெற. நீ படிச்ச படிப்பு, கற்ற அறிவு, இது விஞ்ஞான அறிவு கூட, அதெல்லாம் நத்திங். நத்திங். மனதுல மாசு இல்லாத போதுங்க, மாசுனா எண்ணங்கள். அந்த மனம் சுத்தமாக, சுத்த சைதன்ய நிலைன்னு அடிக்கடி சொல்லுவேனே, மனம் சுத்தமா, எதுவுமே அதை மறைக்கல. மறைக்காத போது மனதை உணர்றோம், அது முழுமையா இருக்கு. மனதுக்கு எல்லை இல்லை. அது எப்படி இருக்கு? ஆனந்தமா வேறு, சுத்த சைதன்ய நிலை. அதான் அந்தம், அதுவே ஆதி. ஆதியும் அந்தமும் ஒன்று. ஆனால் என்ன நீங்க புரிந்து கொள்ளணும், ஆதி என்ற மெய்ப்பொருளுக்கு தன் உணர்வு இல்லை, தன்னை விட்டு ஒண்ணுமே தெரியாது. அதான் இறைவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. மனிதனுக்கு, மனித மனதிற்கு எது மனமாய் எழுச்சி பெறுது? சுத்த வெளிதான், இறைவன் தான். அது வெறும் மனமாக எழுச்சி பெற்று நிற்கிற போதுதான் தன் உணர்வு வருது. இதுதான் எசோட்ரிக் அவேர்னஸ், உண்மை உணர்வு, ஆன்ம உணர்வு. ஆன்மா விழிச்சிருச்சு, மனம். இவ்வளவுதான் ஒரு ரகசியமான ஏற்பாடு இந்த உடல்ல. எதுக்கு இந்த இயற்கை இவ்வளவு கஷ்டப்பட்டு பல உருவங்களை எடுத்து எடுத்து மனித உருவத்தை எடுத்து மனித உருவத்துல உணர்வுகளை பெற்று இன்ப துன்ப உணர்வுகளை தொகுப்பாக்கி எண்ணங்களாக வச்சு அதை மனம்னு சொல்லி இப்போ மனம் இருக்கு. ஆனா இப்ப நாம சொல்ற மனம் எண்ணங்களின் தொகுப்பை மனம் என்று சொல்ல. ஆனால் எண்ணங்களின் தொகுப்பு மனம் அல்ல. மனங்கிறதுக்கு உருவம் கிடையாது. மனதனுடைய அடித்தளம் உணர்வு மட்டும். உணர்வுக்கு உருவம் கிடையாது. அது உணர்வு, ஒன்லி உணர்வு தான். இது ஒரு டஃப் சப்ஜெக்ட் நான் அன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனா இதை மட்டும் சரியா புரிந்து நீங்க அப்ப என்ன நினைக்கிறோம்? அப்படியானால் எண்ணங்களே இல்லாத மனதை நான் உருவாக்கணுமே, ஒரு பொறுப்பு இல்லை. உங்கள்கிட்ட யாருக்கு வைராக்கியம் இருக்கும்? எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே இந்த உலகாயுத வாழ்க்கையில அதான் உண்மை. கவர்ச்சி அழகா இருக்கு, அந்த அழகு இந்த கவர்ச்சியில சிக்கிறதுனால
இந்த எண்ணங்கள்லயே ஓடுறாங்க. செக்கு மாடு மாதிரி எண்ணங்கள்லேருந்து அவங்களால விடுபட முடியல. எண்ணங்களற்று ஒரு நிமிஷம் இருக்க முடியும். சும்மா இல்லைன்னா இருக்க முடியலன்னு சொல்றோம். ஏன்? கவர்ச்சி, ஈர்ப்பு, பற்று. அப்ப இதெல்லாம் நீங்க சிந்தித்து சிந்தித்து எது மாயை? எண்ணங்கள் மாயை. எண்ணங்களினால் நாம் உருவாக்கக்கூடிய உலகம் மாயை. எண்ணங்கள்ல நீங்க நிறைய கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கடந்த காலத்தை பற்றி அல்லது வருங்காலத்தை பற்றி தான் எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா அனுபவங்கள் எல்லாமே கடந்த காலத்து அனுபவங்கள் தானே. எண்ணங்கள் அனுபவங்களினால் வரக்கூடிய எழுச்சி என்ன கடந்த காலத்தை பற்றி தான் இருக்கும். இறந்த காலத்தை பற்றி தான் எண்ணங்கள் ஓடும். அப்ப அதை வாழ்வு என்று எப்படி சொல்ல முடியும்? அதை மனம் என்று எப்படி சொல்ல முடியும்? அதை நான் என்று எப்படி சொல்ல முடியும்? அவர் வருங்காலத்தை பற்றி இந்த எண்ணத்துல கற்பனை தான் வரும். கடந்த கால அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு வருங்கால கற்பனைக்கு நம்ம போறோம், நீழ்ச்சி. அப்ப அதுவும் மாயை. நிஜம் என்பது இறந்த கால எண்ணங்களும் இல்லை, வருங்கால கற்பனையும் இல்லைன்னா என்ன மிச்சம்? எண்ணங்கள் இல்லாத மனம் மட்டுமே மிச்சம். சென்ற வாரம் சொன்னேன், நிகழ்காலம் என்பது நிகழ்கிற காலம் அல்ல, நிற்கிற காலம். மனம் நிற்கிற, மனம் என்றால் எண்ணங்கள் அற்ற, மனசுல எண்ணங்கள் ஓடல, மனம் மட்டும் இருக்கு. தண்ணி ஓடாத ஆறு, எம்டி ரிவர், எம்டி மைண்ட். இதாங்க தியானத்துடைய உச்சம். எண்ணங்களற்ற அப்படி அங்க என்ன ஆகுது? அந்த உணர்வு அப்படியே இதாகி ஒரு எல்லையற்ற உணர்வு, முழுமை. ஆதி எப்படி இருக்கு? முழுமையா இருக்கு. இப்ப நம்ம மனம் என்ற முடிவுக்கு வரோம். அது முடிவு என்ன ஆகுது? மீண்டும் ஆதி ஆயிடுச்சு. ஆதியும் அந்தம் ஒன்னாயிடுச்சு. இந்த உணர்வு தட்டினால் மட்டுமே நமது அறிவு முழுமையாக தெளிவாக இருக்கு. எண்ணங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா எண்ணங்கள் மாயை. எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனா இப்ப எண்ணங்களுக்கு தான் முக்கியத்துவம். எதை எண்ணனாலும் அதை செஞ்சிடணும். கடைசியில் விளைவு என்ன? ஆகவே யோகிகள் மெய் உணர்வு பெற வேண்டும் என்றால் ஏதோ 10 நிமிஷம் தியானம் பண்ணா போனோம் ஆகாது. முதல்ல அந்த தத்துவத்தை புரியும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு தாகம் ஏற்படும். அப்படியானால் என்னுடைய மனதில் எண்ணங்கள் ஓடுதுன்னு சொல்றாரு. அந்த எண்ணங்கள் எப்போ ஓடலையோ, வெறும் மனமா இருக்கிறோமோ, அப்ப அதுவாக மாறிடும். அதுதான் முழு முதற் பொருள், இறைவன், தத்துவமசி. அதுவே நானாக இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். என்னைக்கு அதுவே நானாக இருக்குன்னு ஒரு உணர்வு தட்டிடுச்சோ, உடனே ஒரு அனுபவம், அதுவே எல்லாமாக இருக்குது. அப்ப எது நானாக இருக்குதோ அதுவே எல்லாமாக இருக்குதுன்னா, நானும் அது இது எல்லாமே ஒண்ணுதானே. அது இதுன்னு பேதம் இல்லையே, உயர்வு தாழ்வு இல்லையே, ஜாதி மத பேதம் இல்லையே, மொழி இல்லையே, எல்லாம் ஒரு எதுக்காக வச்சிருக்கோம்? ஒரு கருத்து பரிமாற்றத்துக்காக மொழி வச்சிருக்கிறோம். நம்ம விஷயத்தை எடுத்து சொல்லணும் இல்லையா? இதுதானே மொழி. பேதங்கள் இப்ப ஒரு பேதம். இதுதான் ஞானம், ஆத்ம ஞானம். இதை அடையணும். அப்ப இதை அடையதுக்குள்ள பக்குவம் தான் அடிக்கடி சொல்லக்கூடிய சமாதானம். நம்ம வாழ்ற வாழ்வை புரிஞ்சுக்கிட்டு சமாதானம் அடையதுக்குள்ள வழியை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். எப்படி? ஏதாவது உங்க காதுக்கு ஒண்ணு வருது, உங்க மனசு பாதிக்குது. இன்னொருத்தரை நம்ம பகைவனா கருதுறோம். அது ஒழுங்கற்ற எண்ணங்களின் ஓட்டம், மனதினுடைய ஓட்டம் இல்லை, எண்ணங்களின் ஓட்டம். அது தவறா எடுக்கிறோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ புரிகிறோம், எண்ணங்கள் தான் அப்படி ஓடுது, என்ன ஏமாத்துது. லீவ் இட். அவங்களும் லீவ் இட், அந்த எண்ணங்களையும் லீவ் இட். நோ மைண்ட். அது என்ன சொல்லுவோம்? நோ மைண்டுமா. அது நோ மைண்ட் இல்லை, நோ தாட். எப்ப எண்ணங்கள் இல்லையோ அப்ப இந்த நான்கிற அகங்காரம் இல்லை. இந்த நான் என்பது ஐ தாட் என்பது the first thought of all the thoughts. The first thought of all the thoughts is I. இந்த நான் என்பது எண்ணங்களில் உள்ள முதல் எண்ணம், ஃபர்ஸ்ட் தாட். அந்த முதல் எண்ணமாக நிற்குமானா தப்பு இல்லை. அது என்ன? அது நீட்சி அடையுது, அலையுது, எனது என்கிறதோடு அலையுது. ஐயா நாம சொல்றது இருக்குல்ல,
நீங்க ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா நீங்க சங்கடப்படாதீங்க. வெரி டஃப். நுணுக்கமான விஷயத்த நான் இப்ப பேசுறேன். எதுக்கு உங்களுக்கு புரியணும் புரியலைங்கிறதல்ல. இப்படி ஒண்ணு இருக்கு, ஒரு ரகசியமான ஏற்பாடு என்கிட்ட இருக்கு. அந்த புதையல் என்கிட்ட இருக்கு, ஞான புதையல் என்கிட்ட இருக்கு. அதுதான் நான் சொல்லப்படுது. மற்றபடி இறைவன் என்று தனியான ஒரு நபர் இல்லை. உலகம் என்று ஒரு தனி இயக்கம் இல்லை. நான்கிறது வெறும் எண்ணங்களின் எழுச்சி மட்டுமே. எல்லாமே மாயா. உண்மை என்ன? மனம். மனம்தான் ட்ரூத். மாறிடுச்சு பாருங்க. மைண்ட் இஸ் மித்னு சொல்ல போய் இப்போ மைண்ட் இஸ் ட்ரூத்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஆனா என்ன, யாரும் தப்பா சொல்லலை. இந்த எண்ணங்களை மனம் என்ற சொல்லால பேசுனதுனால மனமற்ற நிலை. மனமற்ற நிலையில் யாரும் இருக்க முடியாது, எண்ணங்களற்ற நிலையில இருக்கும். ஆனா எல்லாரும் மொழி வழக்கல மனம்னா எண்ணங்களின் தொகுப்பு ஓட்டமே மனம் அப்படின்னா நம்ம அர்த்தம் எடுத்து பேசுறோம். அதனால தப்பு இல்லை. ஆனா இப்ப நீங்க புரிந்து கொள்ள, ஏன்னா வார்த்தைகளை நம்ம ஏமாற்றும். இப்போ பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நீங்க எல்லாரும் நானும் ஒரு நிமிடம் 2 நிமிடமாவது எண்ணங்களற்று இருந்து பழகினால் அந்த ட்ரூத் ரியலைஸ் ஆகும். உண்மை என்னன்னு தெரியும். இது புரியல, உணர்வு தட்டலை அப்படின்னா எண்ணங்களை அடிப்படையாக கொண்டுதான் நமது வாழ்வு அமையும். எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு. இப்போ வீட்டில் சொல்றாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியுமா இவர் இன்னார் இப்படி நம்ம பத்தி பேசிட்டாங்க, அவங்க சொல்லிட்டு போறாங்க, அவங்க நம்ம எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம், எவ்வளவு உதவியா இருந்திருக்கும். கடைசியில் பாருங்க இப்படிலாம் பேசுறாங்களே, சே என்னடா இது, வாழ்க்கையை எனக்கு விருப்பம் இருக்கு சொல்றாங்க. இப்போ யாரோ என்னவோ அவர்களை பற்றி சொல்ல, இவர்கள் அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் எடுத்து அவங்களை வெறுக்கக்கூடிய அளவுக்கு மனசுக்கு ஓடும், எண்ணங்கள் ஓடும். இந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். அதான் மகிழ்ச்சி அன்னைக்கு அழகா சொன்னாங்க, உண்மையில் உனக்கு ஒரு எதிரி உண்டெனில், உண்மையில் உனக்கு ஒரு எதிரி உண்டெனில் அது உன்னுடைய ஒழுங்கற்ற எண்ணமே. என்ன சொல்றாரு, வெளியில விரோதிலாம் கிடையாது, நீ அவங்கள விரோதியா நினைக்கல, அது உன்னுடைய ஒழுங்கற்ற எண்ணம். அப்ப ஒழுங்கான எண்ணத்துக்கு வந்துட்டோம்னா யாருமே எதிரி இல்லை, நம்ம மனசுதான் நமக்கு எதிரி. மனசு இல்லை, எண்ணங்கள். பாரு வார்த்தை கூட மனம்னு வருது, சொல்லி சொல்லி எண்ணங்கள் தான். அப்ப எண்ணங்களை சீர்மைப்படுத்தணும். நம்ம அறியாம பழக்கத்தினால பழைய காலத்துல நடந்த விஷயத்தை எண்ணி துக்கம் அடைகிறதோ, அந்த ஆளை வெறுத்து ஒதுக்குறதோ செய்தா, இந்த எண்ணங்களினால இந்த வெறுப்பு அலை இருக்குல்ல, மனதை பாதிக்கும். அந்த காலி மனம்னு சொன்ன பாருங்க, அது இப்ப கண்டாமினேட்டட் மைண்ட். இங்கதான் மனம் சீர்கொலை. மனம் உண்மையிலே தெய்வம், இங்கு சீர்கொலை. தெய்வம் சீர்கொலை. எதனால? ஒழுங்கற்ற எண்ணம். ஆகவே உங்களுக்கு இனி ஏதோ ஒரு வெறுப்புக்குரிய எண்ணம் வந்ததுன்னா வெறுக்காது, உடனே ஞாபகத்துக்கு வரணும், இது எண்ணம் தப்பாக வருது, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், அவங்களை பத்தி தப்பா எடுக்கிறேன். இல்லை இங்க சரியாதான் எடுக்கிறேன், அவங்க அன்னைக்கு அப்படி என்ன சொன்னார், அவருடைய எந்த மனோநிலையில் இருந்து அவங்க மனசு எங்க பாதிக்கப்பட்டு அப்படி சொல்றாங்கன்னா நமக்கு தெரியாது. ஆகவே லீவ் இட். அவங்க சொன்னதையும் விடுங்க, அதை எடுக்காதீங்க. லீவ் த தாட்ஸ். அத்தகைய எண்ணங்களை விடுங்க. இப்படி எண்ணங்களை விட்டு விட்டு பழகினார். ஆனா எண்ணுதலை விட சொல்லல. எண்ணங்கள் வேறு, எண்ணுதல் வேறு. தாட்ஸ் வேறு, திங்கிங் வேறு. நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு நான் திங்க் பண்ணிதான் ஆகும். அது தாட் அல்ல, அது சிந்தனை, கணித்தல், எண்ணுதல். எண்ணம் என்பது சும்மா இருக்கும்போதே வரும். யாரையோ பத்தி ஒரு நினைப்பு வரும், உடனே அதை பற்றி என்னெல்லாமோ எண்ணுவோம். அது கூட நாம எண்ணல, மனசு எண்ணல, பதிவு ரிஃப்ளெக்ட் ஆகுது. எல்லாருடைய உருவம் மனக்கட்டில் ஓடுது. அவங்க அன்னைக்கு நம்ம செய்த துரோகம், அவங்களால நம்ம பெற்ற துன்ப அனுபவம், அது பிரதிபலிக்குது. பதிவு பிரதிபலி. மனசுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதான் இன்னைக்கு அவர் நாராஜன் ஐயாட்ட சொல்லும்போது சொன்னேன், ஒரு தாமரை இலையில தண்ணீர் உருண்டு ஓடுது, உறவாடுது. ஆனா இலையில தண்ணி ஒட்டுமா? ஒட்டாது.
ஒட்டினால் உறவாட முடியாது. அப்ப தாமரை இலையில தண்ணீர் உருண்டு ஓடுவது போல மனதில் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த எண்ணங்கள் மனசுல ஒட்டல, உண்மையில் ஒட்டலை. ஆனா அப்ப ஒட்டுதான் நம்ம பாவிக்கிறோம். அதான் அந்த ஒட்டுதல்தான் அட்டாச்ட் மைண்ட் சொல்றோம். ஒட்டாத மனம் ஒட்டுது, கற்பனையினால மாயினால ஒட்டுது. ஆனா நேச்சுரலா சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா மனதுல எதுவும் ஒட்டாது, மனமும் எதிலையும் ஒட்டாது. இட் இஸ் டோட்டலி டிட்டாச்ட் ஒன், untouchable mind. This mind is untouchable one. மனதை யாராலையும் தொட முடியாது. எண்ணங்கள் தான். அப்ப நீங்க ஆராய்ச்சி எடுக்க வேண்டியது மனம்னா என்ன, எண்ணங்களே. மனம்னா என்னன்னு நேரடியா போக முடியாது, எண்ணங்கள்னா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அத்தகைய எண்ணங்கள் இல்லாம இருந்த எண்ணம் மிஞ்சுதோ அது மனம். அது என்னன்னு பாக்குறோம், அது ஆதி அந்தம், எல்லையற்ற பரம்பொருள். அது that இதான் ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத், என்லைட்மெண்ட் எல்லாமே. அப்ப இதுக்கு பக்குவமாகும். மனதை பக்குவப்படுத்துவோம் சொல்லுவோம், மனம் பக்குவமா தான் இருக்கு. எதை பக்குவப்படுத்துறோம், நம்முடைய கற்பனைகளை, கற்பனை எண்ணங்களை. ஆழமா சிந்திக்க வேண்டிய கருத்து. ஆனா எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எண்ணங்களை சில எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த எண்ணம் எண்ணுதலாக போகும். கணித்தல், திட்டமிடுதல், அச்சுவில். இதெல்லாம் எதுக்குன்னா நம்முடைய உண்மை நிலையான ஆத்மானந்த சொரூபத்தை உணர்ந்து, ஓ இதுதான் நானா, அப்ப எது நானோ அதுவே தானே அவனாக வரும். அவனாக இருப்பது இதே மூலப்பொருள் தானே. அப்ப இதுதான் நானான்னு சொல்லும் போதே உடனே என்ன, என் மனைவி, மக்கள், நண்பர்கள் எல்லாத்தையும் பார்த்து, ஓ இவர்களும் அதுதானா, அப்போ அதுதானா இறைவன், அவனா இப்படி பிஹேவ் பண்றான், என்ன பண்ற, ஐயோ பாவம், அவன் மேல போய் அனுதாபம் வரும். இந்த உண்மையை உணராத காரணத்தினாலதானே இவன் உழவு அவதிப்படுறான். மற்றபடி அவன் ஒரு தப்பு இல்லை. இறைவனே அவனாக வந்திருக்கான், அதுவாகவும் இதுவாகவும் வந்திருக்கு. ஒன்னிலையும் குறை கிடையாது, அவன்கிட்டையும் ஒரு குறையும் இல்லையே, கஷ்டப்படுறாங்க. இதுதான் ரமண மகிழ்ச்சிட்ட சில சீடர்கள் சொல்லுவாங்க, ஐயா நாங்கெல்லாம் துன்பப்படுறோம், அவனும் துன்பப்படுறான், எங்க துன்பத்தை எப்படியா போக்குங்க, நீங்க பெரிய ஞானியாச்சு. அவருக்கு தெரியுது, ஏன்னா அவருக்குள்ள போனதுல அவர் துன்பப்படலை. ஏன்னா அவர் ஆத்மானந்த சொர்பம் உணர்ந்துட்டார். இதே ஆத்மானந்த சொர்பம் தான் அதை துன்பப்படுறேன்னு சொல்றானே, அவன்கிட்டையும் வந்திருக்கு. ஆத்மானந்த சொர்பம் தான் அவனா வந்திருக்கு. துன்பப்படுறது நான் சொல்றது மாயை, அது எண்ணங்களின் தவறான ஓட்டம். துன்பங்கிறது இயற்கை கிடையவே பேச்சுல சொல்லணும். தடிக்குகள் வலிக்குது, துன்பம் தான். உடலுக்கு பசியும் ஒரு துன்பம் தான். ஆனா இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், போக்கிக்கலாம் அந்த துன்பத்தை போக்கி. இப்போ மனுஷனுக்கு பெருந்துன்பம் அது இல்லை, அது இல்லை இது இல்லை, துன்பம். அவன் அப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், துன்பம். எனக்கு முன்னாடி இடம் தரல, பின்னாடி இடம் கொடுத்தாங்க, துன்பம். இது எது பாதிக்கப்பட்டிருக்கு, ஆன்மாவா, உடலா, மனசா, இல்லை எண்ணங்கள். இவனுடைய எண்ணம் என்ன, நான் பெரிய ஆளு, நான் அந்த சபைக்கு போனா எனக்கு ஃபர்ஸ்ட் சேர்ல கொடுக்கணும். ஆனா அங்க நான் போனேன், எனக்கு இடம் கொடுக்கல, என்னோட ஒரு பெரிய வந்தவுடன் அவனுக்கு சேர கொடுத்துட்டான். எண்ணங்கள், சீர்கெட்ட எண்ணங்கள் துன்பத்தை உண்டு பண்ணும். இனி அவன் வரட்டும், பணம் கொடுக்குற நன்கொடை கொடுப்பானான்னு பார்ப்போம். கொடுத்த நன்கொடை கூட திருப்பி வாங்கிடலாம், தப்பு இல்லை. ஏன், அந்த எண்ணங்களின் சீர்கெட்ட எண்ணங்களின் ஓட்டம் தவறாக புரிகிறது, தவறாக கணிக்கிறது. அந்த மாயையில மாட்டிக்கொண்ட உண்மையை சரியா புரிஞ்சுக்கிடல, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். யாரோ என்னவோ சொன்னார், ஏன்னா அதை சொன்னவர் தவறா புரிஞ்சு, அது அவருடைய அறியாமையின் காரணமாக, உணர்ச்சி வேகத்தின் காரணமாக ஒரு விஷயத்தை தவறுன்னு எடுக்கிறார். அவரு போய் இன்னும் 2 பேர்ட்ட சொல்றாரு. இந்த 2 பேருக்கு மைண்ட் என்ன ஆகுது, பிரெயின் வாஷ் ஆகுது. ஓ அப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ. அப்ப அது வரைக்கும் புரிந்த புரிதல், அது வரைக்கும் அவங்க மேல இருந்த நம்பிக்கை இன்னைக்கு அடிபடுது.
புரிதல் தவறாக மாறுது இருக்கும். அப்ப அங்க என்ன ஆகுது? நேற்று வரைக்கும் இருந்த நம்பிக்கை இன்னைக்கு கீழே விழுது. அப்ப நேற்று வரைக்கும் இருந்த நம்பிக்கையும் மாயை உண்மையான புரிதலா இருந்தா கீழே விழாது. அந்த விசுவாசங்கிறது உண்மையான புரிதலாக இருந்தால் விழாது. இதுதான் எல்லாத்தையும் ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒன்று. எல்லாரும் ஏமாறுறாங்க உலகத்துல. எதுல ஏமாறுறாங்க? அடுத்தவங்கள்ட்ட ஏமாறல, தன்னுடைய சீர்கெட்ட எண்ணங்கள் இல்ல, தன்னை ஏமாத்திக்கிறாங்க. அன்பர்களே, ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து அந்த உண்மையினுடைய தர்மத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சு, அப்படி எண்ணங்கள் வருதா? இப்படி ஒரு எண்ணங்கள் வருது. அப்போ இந்த எண்ணங்கள் மாயேன்னு புரியுதுக்கு கொஞ்சம் எண்ணங்களற்ற மனதையும் உணர்வு கொண்டு வந்தால்தான் இதெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் சீர்கெட்ட எண்ணங்களாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்மகிட்ட ஒரு நிலைப்பாடு இருந்தது, அது யாரோ ஒருவர் சொன்னதால நிலைப்பாடு மாறுது என்றால் அவர் சொன்னதுதான் சரின்னு எடுத்துக்கிட்டியே. நேற்று வரைக்கும் ஒரு நிலைப்பாட்டில் இருந்து அது என்னாச்சு? அது நேற்று வரைக்கும் இருந்து உன்னுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு அவருடைய நிலைப்பாடை உங்க மேல போர்ஸ் பண்ணும்போது உங்க நிலைப்பாடுல அலை ஏற்படுது, அசைவு, தடிக்கு உளரும். இது எந்த விதத்துல தர்மமா இருக்கும்? இதனாலதாங்க உலகத்தில் அறம் இல்லாம போச்சு. ஒழுங்கற்ற எண்ணங்களின் காரணமாக அறத்தில் நின்று வாழ முடியல. நோக்கமே அடிபட்டு போகுது. ஒரு சிறந்த நோக்கத்திற்காக நீங்க திட்டமிட்டு ஒரு செயல்ல இறங்குறீங்க. நோக்கம் உயர்ந்தது, திட்டம் உயர்ந்தது. அதை செயல்படுத்துகிற போது ஒரு தவறான எண்ணங்கள் உள்ள குறுக்கிடுற போது அந்த திட்டமே அடி வாங்குதே. இது அரசியல் அல்ல, வியாபாரமும் அல்ல, இது ஆன்மீகம். அரசியல் அப்படி வரலாம். ஏன்னா அரசியல் தான். பொலிட்டிக்கல் மைண்ட்னாலே என்ன? வஞ்சம் தானே. பொலிட்டிக்கல் மைண்ட் சொன்னாலே வஞ்சித்தல். ஒருத்தரை தள்ளிட்டு நான் போய் முன்னாடி போறோம். நான் ஓடி முன்னாடி போகல, அவனை ஓட விடாம தடுத்து அவன் முட்டியை உடைச்சிட்டு நான் முன்னாடி போறேன். இது பொலிட்டிக்கல் மைண்ட். அதே மாதிரி பிசினஸ் மைண்ட், எல்லா லாபமும் எனக்கே வரணும். அப்ப அங்கேயும் வஞ்சனை வந்து இந்த அரசியல் மனம், வியாபார மனதுல வஞ்சனை வரும். உண்மையான ஆன்மீக மனதுல வஞ்சனைக்கு அர்த்தமே அவனுக்கு தெரியாது, வராது. ஆனா அவங்க உண்மையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாததுனால இவனும் நம்மளை வஞ்சிக்கிறானோ என்று எடுத்துக்கொள்வார். எல்லாம் நானும் என் வாழ்க்கையில அது மாதிரி நிறைய சந்திச்சிட்டேன். நிறைய. ஆனா அதெல்லாம் எதுவும் என்ன பாதிக்கலன்னு வைங்க. ஆனா ஒரு உண்மை, ஓஹோ இப்படிதான் இருக்கும் போல, மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க, பாவம் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அந்த எண்ணங்களற்ற மனதை உணரல. எம்டி மைண்டுனா என்னன்னு தெரியல, அந்த புகுந்த எண்ணங்கள் தான் தெரியுது. அதனால கண்டாமினேட்டட் ஆகிறோன்னு புரியல, மாசோட கூடிய மனமா ஆயிடுச்சுங்கிறது புரியல. நம்ம என்ன பண்றோம்? பரவாயில்ல, லீவ் இட், லெட் இட் பி. அது அவங்கவுங்க சுதந்திரம். அது தீய எண்ணங்களால கூட அப்படி முடிவெடுத்தாலும் அது அவங்க சுதந்திரம். ஹிஸ் ஓன் ரைட், ஹூ am I to interfere அப்படின்னு லீவ் இட். இப்படிதான் நம்ம எல்லாரும் இந்த உணர்வோட போனோம்னு சொன்னா ஓகே, எதுவும் நம்மளை பாதிக்காது. எதுவும் நமக்காக செய்யலை. இப்போ என்னுடைய வாழ்க்கையில எனக்காக நான் எதுவும் செய்யல. நான் ஒரு அடிப்படையே இல்லை, அப்படி எனதுங்கிறது இல்லை. ஆத்மா இருக்கு, இந்த ஆத்மா பெற்ற இன்பம் எல்லா ஆத்மாவும் பெறணுங்கிறதுக்காக, அதுக்காக தான் இப்போ அண்மையில கஷ்டப்பட்டு நாம இந்த வேதாத்திர கிராமத்தை உருவாக்கணும்னு நினைச்சதே. நம்ம கூட பயணிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி அறிவுக்கு விருந்து கொடுத்து, உடலுக்கு நல் மருந்து கொடுத்து, அவங்களை 1 ஆண்டு 2 ஆண்டுக்குள்ள நல்ல தெளிவாகி மரணத்துக்கு முன்பு ஆற்றுப்படுத்தல். அந்த மனம் ஆற்றுப்படம், புண்ணு இல்லை. வருத்தப்பட்டு பாரஸ்மக்கற்றவர்களே, வருத்தப்பட்டு பாரஸ்மக்கற்றவர்களே. யார் வருத்தப்படுறாங்க? பொருள், புகழ், செல்வாக்கு, பொருள் இன்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோ.
சாமிஜி சொல்றது இயேசு சொல்றது சந்திக்கிறார் பாருங்க. சாமிஜி இயேசுவும் சந்திக்கிறார். சாமிஜி ஒரு பாடல் சொல்றாரு, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் எனும் நான்கில் புகுந்து அழுந்தி வெறி பிடிச்சு போய் மனித மனம் புண்ணாய் வருந்துவோ. ஜீசஸ் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரசமற்றவர்களே. எதுக்காக வருந்துறாங்க? அந்த நாள் என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருக. அங்க என்னிடம் என்று சொல்லக்கூடியது பரமான்மா. நான் ஜீவான்மா, நம்மெல்லாம் ஜீவான்மா. ஆனா நமக்குள் பரமான்மா இருக்கு, மறைபொருளாக இருக்கு. அதான் மனம். மனம் பரமான்மா, எண்ணங்களின் ஓட்டமே ஜீவான்மா. நல்ல கவனிக்கணும். எண்ணங்களின் ஓட்டம் ஜீவான்மா. மாசுபடிந்த ஆன்மாவின் காரணத்தினால எண்ணங்களின் தவறான எண்ணங்கள் ஜீவான்மா. ஆனா உண்மையில் நாம பரமான்மா, மனம் பரமான்மா. அத்தகைய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி அதை இந்த உலகத்திற்கு ஒரு மாடல், ஒரு மாதிரி கிராமம், இப்படித்தான் வாழணும். திஸ் இஸ் நியூ லைஃப் ஸ்டைல். புதிய வாழ்க்கை முறை இதுதான். ஆத்மார்த்தமா வாழ்றது. அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி நம்ம புத்தி அடமானம் வைக்கிறது இல்லை. சுய புத்தியை அடமானம் வச்சுட்டோம். எல்லாரிடம் நான் கேட்டுக்கொள்வேன், உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்த. அது ஏதாவது ஐயப்பாடு இருக்கா? யார்கிட்ட கேட்டா தெளிவடைய முடியுமோ அவங்கள்ட்ட கேட்கணும். யார்கிட்டயோ கேட்கக்கூடாது. கேட்டா துன்பம் தரும். அதையும் வள்ளுவர் சொல்றார், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவும், தேர்ச்சி இல்லாதவன், அதான் அவ்வளவு அறியாமையில் இருக்கக்கூடியவனை நம்புறதும், தெளிந்தான் கண் ஐயுறவும், நல்ல தெளிவா இருக்கிறவன் மேல சந்தேகப்படுவதும் தீரா இடும்பை தரும், பெரிய துன்பத்தை தரும். சரி, போட்டும். என்ன பேசுன்னு தெரியல, என்னவோ பேசிட்டேன். யார் யாருக்கு இது எந்தெந்த வகையில பயன்படுமோ, அது யார் யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கிட்டு. ஏன்னா எல்லாருடைய மனசும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. பொலிட்டிக்கல் அண்ட் பிஸ்னஸ் மைண்ட். வஞ்சனையோடு கூடிய மனம் அல்ல, எண்ணங்கள். அதை மனம் மொழி வழக்கில் சொல்றோம். அதெல்லாம் நெறிப்படுத்தி, சீர்மைப்படுத்தி, செம்மைப்படுத்தி ஒரு நாள் அந்த சுத்த சைதன்ய உணர்வு, தனது ஆத்மானந்த சொரூபத்தை உணர்கிற தகமையை பெற்று அதை உணர்ந்து விடுதலை ஆயிடும். வாழ்க வளம்.